பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 11:7 சொல்லுகிறது, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நீதி செய்கிற தேவன். மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் நீதி தவறுகிறார்கள். ஒரு நீதிபதி கூட நியாயத்தை தவறுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குற்றவாளி வெளியே இருக்கிறார்கள், இன்னும் தண்டனை பெறாமல் அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. நியாயம் இன்றைக்கு அது இல்லாமல் இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதியுள்ள தேவன், நீதியிலே அவர் பிரியப்படுகிறார். ஒரு மனிதன் நீதியாய் வாழும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆண்டவர் அதில் பிரியப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நாம் செம்மையாய் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, நீதியாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவருடைய முகம் நம்மை பார்க்கிறது. நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய முகத்தின் ஒளியை நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒரு தேவன். ஆகவே அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை எப்பொழுதும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே தேவ சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுது என்னை பார்க்கிறீர், நான் நமக்கு பிரியமாய் வாழணும், இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.